அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புடைய ஜாயிண்ட் அட்ரஸ் செஷன் மார்ச் 4ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பேசப்பட்ட விடயங்கள் அனைத்துமே அமெரிக்க மக்களை திசை திருப்பும் ஒரு வழியாக தான் அமைந்திருந்தது. 1.3 million people from ages 150 to 159. அட்லாண்டா ரிசர்வ் பேங்க் அமெரிக்கா 2025ஆம் ஆண்டு ஒரு ரிசெஷனை சந்திக்கும். And believe me, if the prediction of the Atlanta Federal Reserve Bank is correct, கிரீன்லாண்டையும் பனாமாவையும் பறிப்பதாக கூறியுள்ளார். ஆனால் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோக்கு இடையிலான பொருளாதார யுத்தத்தினால் அமெரிக்க பொருட்களின் விலை வரும் வெள்ளிக்கிழமையிலிருந்து அதிகரிக்கும். இன்று மெக்சிகோ அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளது. அது மட்டுமில்ல, மெக்சிகோ கனடாவுடன் ஒரு ட்ரேடிங் பார்ட்னராக விரும்புகிறது. A little disturbance, but we're okay with that. லம்பருக்கு 25% வரி அறவிடப்பட்டால் அமெரிக்காவில் கட்டும் புது வீடுகளின் விலை அதிகரிக்கும். கனடாவுக்கு எவ்வளவு பாதிப்போ அதே அளவு அமெரிக்காவுக்கும் பாதிப்பு உள்ளது. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்கீங்க? டொனால்ட் ட்ரம்புடைய ஜாயிண்ட் அட்ரஸ் செக்ஷன் மார்ச் 4ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பேசப்பட்ட விடயங்கள் அமெரிக்க மக்களை ஏமாத்துற மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கு அமெரிக்க மக்களே டொனால்ட் ட்ரம்புக்கு ஓட் பண்ண மக்கள் யோசிக்க விழுக்கிட்டாங்க, ஒருவேளை நாங்கள் பிழையாக ஓட் பண்ணிட்டோமோ என்று. இதில் ப்ராமிஸ் செய்யப்பட்ட, அதாவது இந்த செக்ஷனில் ப்ராமிஸ் செய்யப்பட்ட விடயங்கள் எல்லாமே இந்த டெரஃப்ன்ற வரியை நம்பித்தான் இந்த ப்ராமிஸை இவர் செய்துள்ளார். வேறு ஒரு வழியால் அமெரிக்காவுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்பிள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, தாய்லாந்து சிப்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு, ஹோண்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாமே ரிச் பீப்புள் ரிச் ஆகிறதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உடனடியாக நடைமுறைக்கு வரப்போவது இல்லை. குறைந்தது 5லேருந்து 10 வருஷம் எடுக்கும் இந்த ஃபேக்டரிஸை ஓப்பன் பண்ணி ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு. அது மட்டும் அமெரிக்காவில் உள்ள ஸ்மால் பிஸ்னஸுடைய நிலைமை தான் என்ன, அங்கு சாதாரண மக்களின் நிலைமை என்ன? இந்த டெரஃப் நடைமுறைக்கு வருமா இருந்தால் ஆல்ரெடி பொருட்களின் விலை அதிகரிக்க போகுது, வீடுகளை வாங்க முடியாத ஒரு நிலைமை வரப்போகுது, அதிக வேலை வாய்ப்பை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சின்ன பிஸ்னஸ் எல்லாமே மூடுபட்டு இந்த ரிச் பீப்புள் என்ற சொல்கிற அந்த பெரிய பெரிய பில்லியனர்ஸ்ட ஃபேக்டரிஸ் தான் நடைமுறைக்கு வரப்போகுது. அதுவும் இந்த ஃபேக்டரிஸ் எல்லாமே டெக்சஸ், டெட்ராய் போன இடங்களில் தான் திறக்க போகிறாங்க. சாதாரணமாக அமெரிக்கன் மக்கள் அந்த 2 மாநிலங்கள்லையுமே வாழ்கிறது குறைவு. அதிகமாக வெளிநாட்டவர்கள் தான் அங்கே இப்போ வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இந்த டெரஃப் நடைமுறையில் இருக்குமா இருந்தால் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண வேண்டி வரும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்க வேண்டி வரும், பொருட்களின் விலை அதிகரிக்கும், மார்க்கெட்டை கிராஷ் பண்ணும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கிளிப்பில் என்ன கூறியுள்ளார் சொன்னால், டெரஃப் அமெரிக்காவை ரிச் ஆக்கும், ஆனால் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கத்தான் செய்யும். Protecting the soul of our country. Tariffs are about making America rich again and making America great again, and it's happening, and it will happen rather quickly. There'll be a little disturbance, but we're okay with that. It won't be much. No, you're not. Oh. இவர் இந்த டிஸ்டர்பன்ஸை என்னதை குறிக்கிறாருன்னு சொன்னால், மார்க்கெட் கிராஷ் ஆகும், நிறைய வேலை இழப்பு வரத்தான் போகும், இஐ உங்களை பே பண்ணும், நிறைய ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதைத்தான் இவர் சொல்லாமல் குறிப்பிடுகிறார். மொத்தத்தில் ரிச் பீப்புள் ரிச்சாக இருக்க போகிறாங்க, புவர் பீப்புள் எப்போயுமே அமெரிக்காவில் புவராக தான் இருக்க போகிறாங்க. அடுத்தது ஃபார்மர்ஸை பாருங்க. Our new trade policy will also be great for the American farmer. I love the farmer. Who will now be selling into our home market, the USA, because nobody is going to be able to compete with you. Because there's goods that come in from other countries and companies. They're really in a bad position in so many different ways. They're இப்போ ஃபார்மர்ஸுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு சொன்னால், ஃபார்மர்ஸை டொனால்ட் ட்ரம்ப் பெரிய அளவில் எடுக்கிறது இல்லை. 2020ஆம் ஆண்டு டெரஃபை நடைமுறைப்படுத்தினதால் அந்த ஃபார்மர்ஸ் எல்லாருமே மூடிட்டு போனாங்க. $30 மில்லியன் பெயில் அவுட் பண்ணி தான் அந்த ஃபார்மர்ஸை
ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ திருப்பியும் இந்த ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஓட் போட்டதுக்கு காரணம் வந்து இந்த டெரஃபை கொண்டு வந்து இப்போ எங்களோட ஃபார்மிங் பிஸ்னஸையே நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ண போகிறீங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னால், அந்த ஃபார்மர்ஸ் வந்து டெரஃபை கொண்டு வந்தால் ஃபார்மர்ஸ் நிறைய காசு மேக் பண்ணலாம்ட்டு. இந்த ஃபார்மர்ஸுக்கு எல்லாருமே அமெரிக்காவுக்குள்ளே இந்த பொருட்களை விற்க முடியாது. அதிகமான பொருட்கள் இப்போ 40% பொருட்கள் வந்து கனடாவுக்கு வருது. அதே மாதிரி வேறு வேறு நாடுகளுக்கு தான் சப்ளை பண்ணி கொண்டு போகிறாங்க. மற்றது சைனாக்கும் அதிகமாக வந்து பீன்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. இந்த 2 நாடுமே வந்து டெராஃபை வந்து ரிட்டாலியேட் பண்ணுமா இருந்தால் இந்த பொருட்களின் விலை அதிகரிக்கும். இந்த ஃபார்மர்ஸுக்கு அதிக லாபம் பெற முடியாது. அதே நேரத்தில் வந்து கனடாவோ சைனாவோ வேறு நாடுகளில் இருந்து தான் இந்த பொருட்களை வாங்க பார்ப்பாங்க வழியே 25% டெரஃபை கொடுத்து இந்த பொருட்களை வாங்க போகிறதில்லை. ஒரு சில பொருட்களை கனடா நேராக மெக்சிகோ கோஸ்டரிக்காலேருந்து கூட ஃபார்மிங் பொருட்களை வாங்கலாம். அமெரிக்காட்ட வாங்குறதுக்கான காரணம் வந்து அந்த காலத்திலேருந்து ஒரு ட்ரேடிங் பார்ட்னராக இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் இருக்கிறதால அதை கண்டினியூ பண்ணுறதுக்காகத்தான் தொடர்ந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி டெரஃப் நடைமுறைக்கு வருமா இருந்தால் கனடா அமெரிக்காட்டேருந்து இந்த ஃபார்மிங் பொருட்களை வாங்காது. மெக்சிகோ கோஸ்டரிக்கா சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி வேறு நாடுகள்லேருந்து தான் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த கிளிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் உற்பத்தி செய்கிற பொருட்களை மட்டும்தான் நீங்கள் விற்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டெரஃப் அறவிடப்படும் என்று அமெரிக்க மக்களுக்கே அவர் கூறியுள்ளார். அப்போ அமெரிக்க மக்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு அப்ளையன்ஸ் கடை வச்சுருப்பீங்களா இருந்தால் அந்த அப்ளையன்ஸில் இருக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் அமெரிக்காவில் உற்பத்தி செய்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டெரஃப் அறவிடப்படாது. நீங்கள் சிங்கப்பூர் இல்லாட்டி ஜப்பான் கொரியா போகிற வேறு நாடுகள்லேருந்து அந்த பொருட்களை கொண்டு வந்து விற்பீங்களா இருந்தால் உங்களுக்கு டெரஃப் அறவிடப்படும். இது யாரை பாதிக்க போகுதுன்னு சொன்னால் அமெரிக்கன் ஸ்மால் பிஸ்னஸை தான் பாதிக்க போகுது. எல்லாருமே மேனுஃபேக்சர் வச்சுருக்க போகிறதில்லை. If you don't make your product in America, however, under the Trump administration, you will pay a tariff, and in some cases, a rather large one. Other countries have used tariffs against us for decades, and now it's our turn to start using them against those. இன்றைக்கி காருக்கான டெரஃபை வந்து கார் உற்பத்திக்கான டெரஃபை வந்து ஒரு மாதம் வந்து தள்ளி போட்டிருக்குறாங்க. நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று கார் கம்பெனி ஒரு காரணம், ரெண்டாவது மார்க்கெட் வந்து கிராஷ் பண்ணியிருக்கு. நேற்று இந்த கார் கம்பெனிகளுக்கு டெரஃபை கொண்டு வந்ததால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே காசை வெளியில் எடுத்துட்டாங்க. நேற்று இந்த டெரஃப் வந்ததுனால 80,000க்கு விற்கக்கூடிய ஒரு ட்ரக் வந்து 100,000க்கு வந்து ப்ரைஸை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. காரணம் வந்து இந்த பொருட்கள் எல்லாமே அமெரிக்கா மெக்சிகோ கனடாண்டு 10-12 தடவை வந்து ஷிப்பிங் நடந்து கொண்டே இருக்கணும். கடைசியாக ஒரு இடத்துல கொண்டு தான் இந்த காரை வந்து மேக் பண்ண போகிறாங்க. இந்த ஷிப்பிங் கோஸ்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது $20,000 வந்து எக்ஸ்ட்ராவை வந்து அந்த ட்ரக்குக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் இன்றைக்கு ஒரு மாத காலம் தவணை கேட்டிருக்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வரத்துக்கு. ஒரு மாத காலம் போதுமா? ஒரு பெரிய மேனுஃபேக்சரை வந்து மூவ் பண்ணி அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணி வேலைக்கு ஆக்கள் எடுத்து ஒரு மாத காலம் போதுமா? இதுதான் இங்கே இருக்கிற ஒரு கேள்விக்குறி. இது நடைமுறைக்கு வருமா இல்லை நீடிக்குமான்னு தான் பார்க்க வேணும். அடுத்தது சோஷியல் சர்வீஸ். இங்கே தான் இவங்க அமெரிக்கன்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொள்ளை அடிக்க போகிறாங்க. இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருமே, அதாவது இந்த ஹவுஸில் இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க. இந்த காசு எல்லாமே அமெரிக்கன் காசு எங்கே இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். நார்மலாக ஒரு சோஷியல் சர்வீஸ்ன்றது வந்து இந்த நாட்டிலையும் இருக்கலாம், இந்த பணம் வேறு நாட்டிலையும் இருக்கலாம். ஒரு எய்டுக்காக யூஸ் பண்ணலாம். ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா போன நாடுகளில் எய்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சைனாவில் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த அமெரிக்கன்ஸ் எல்லாருமே வேறு வேறு எய்டுன்னு சொல்லி வேறு வேறு ப்ரோக்ராமுக்காக இந்த காசுகளை வந்து யூஸ் பண்ணுறாங்க. கேன்சர் ரிசர்ச்சாக இருக்கலாம், வயதானவர்களுக்கான ரிசர்ச்சாக இருக்கலாம். அது அமெரிக்காவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேர்ல்டு வைடாகவே இந்த பணம் வந்து இருக்கும். கனடாவை பொறுத்த பார்த்தீங்க கூட கனடா கூட வேறு வேறு நாடுகளுக்கு உதவி செய்யுது இந்த சோஷியல் சர்வீஸ். இவர் இங்கே 4 நிமிஷமாக நான்ஸ்டாப்பாக ஒரு விஷயத்தை கதைக்கிறார். வாயில் வர அமௌண்ட் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் பார்க்காம சும்மா படண்டு எல்லாம் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 400 500,000 அமௌண்ட்டை வாயால் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்ன சொல்கிறாரு சொன்னால், இவ்வளோ பணம் வந்து பைடன் காலங்களில் வந்து அமெரிக்கன் பணம் வந்து வெளிநாடுகளுக்கு போயிருக்கு. கள்ளமாக இந்த காசுகள் வந்து 100 வருஷம் 200 வருஷத்துக்கு பிறகு செத்தவங்க கூட இந்த பணத்தை இன்னுமே எடுத்து கொண்டிருக்கிறாங்கன்னு பொய்யா வந்து இங்கே நிறைய பொய்யை சொல்கிறார். இதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு சொன்னால்,
Social Security and hurts our country. 1.3 million people from ages 150 to 159, and over 130,000 people, according to the Social Security databases, are age over 160 years old, including, to finish, 1,039 people between the ages of 220 and 229, one person between the age of 240 and 249, and one person is listed at 360 years of age. More than 100 years older than our country. இப்போ ஜெர்மனி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜெர்மன் வந்துட்டு ரிசெஷனில் இருக்குது. ஜெர்மன் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், இந்த சோஷியல் சர்வீஸில் இருக்கிற பணங்களை வந்து திருப்பி அதை எடுத்து அதில் தான் இப்போ ஆயுதங்களுக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுக்கும் இன்றைக்கு வந்து காசு ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது, ரிசெஷனில் தான் இருக்குது. இதனால தான் பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் எல்லாருமே கொண்டு வந்து ஏதோ செய்ய பார்க்குறாங்க. இந்த சோஷியல் சர்வீஸில் இருக்கிற காசுகளை எப்படியாவது கலெக்ட் பண்ணணுமென்று பைடன் காலங்களில் இப்படி நிறைய ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த ஸ்கேம்பை ஒழிக்கிறதுக்காக ஒரு ஓர்டரை வந்து கையொப்பம் வச்சு இந்த சோஷியல் காசு எல்லாத்தையுமே இப்போ எடுக்கிறதுக்கு இவங்க இப்போ ட்ரை பண்ணுறாங்க. இந்த காசை வச்சு தான் அமெரிக்காவை வந்து இவங்க ரிச் பண்ண போகிறாங்க. அமெரிக்காவை ரிச் பண்ண போகிறாங்களோ இல்லாட்டி இவங்களே இந்த காசுகளை எடுத்துகிட்டு போகிறாங்களோ யாருக்கு தெரியும். அடுத்தது கிரீன்லேண்டை வந்து இவங்க கைப்பற்ற போகிறாங்க. இதுக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அந்த மக்கள் வழி ஏறாட்டி தான் வந்து வேறொரு வழியில் வந்து இந்த கிரீன்லேண்டை வந்து எனக்கு எடுக்க தெரியும். இப்படி சொல்லும் பொழுது இவருக்கு பின்னால் இருக்கிற ஜேடி வேன்ஸ் மேக்னம் மைக்கில் இருக்கிற முகத்தில் இருக்கிற சிரிப்பை பாருங்க. ஒரு நாட்டை கைப்பற்றுறது அவ்வளவு ஈஸியாக, அந்த நாட்டு மக்களின் உணர்வு தான் என்ன. Also have a message tonight for the incredible people of Greenland. We strongly support your right to determine your own future. And if you choose, we welcome you into the United States of America. We need Greenland for national security and even international security, and we're working with everybody involved to try and get it. But we need it really for international world security. And I think we're going to get it. One way or the other, we're going to get it. We will keep you safe. இதெல்லாம் அமெரிக்கா ரிச் ஆகிறதுக்கு அல்ல, அமெரிக்காவில் இருக்கிற பில்லியனர்ஸுக்கு வந்து இதை பிரித்து கொடுக்க போகிறாங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாட்டின் பாதுகாப்புக்காகத்தான் இந்த கிரீன்லேண்ட் வந்து அவருக்கு தேவைப்படுதுண்டு. அதே நேரத்தில் பனாமா கனலை கூட இவங்க பறிக்க போகிறாங்க. My administration will be reclaiming the Panama Canal, and we've already started doing it. Just today, a large American company announced they are buying both ports around the Panama Canal and lots of other things having to do with the Panama Canal and a couple of other canals. The Panama Canal was built by Americans for Americans, not for others, but others could use it. But it was built at tremendous cost of American blood and treasure. 38,000 workers died building the Panama. இந்த ரெண்டு நாடுமே சேலில் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கிரீன்லேண்ட் வந்து டென்மார்க்குக்கு சொந்தமானது. ஸோ அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் ஒரு யுத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதில் பார்த்த கிளிப்ஸ் எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய ஜாயிண்ட் செக்ஷனில் வந்து அட்ரஸ் பண்ண ஒரு சில விடயங்களை தான் இதில் பார்த்தீங்க. முக்கியமாக இவர் எதனால் இந்த மீட்டிங்கை வந்து கூடினார்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவில் வந்து ரிசெஷன் நடக்குது, நிறைய வேலைகளை வந்து மக்கள் இழக்கிறாங்க, பொருட்களின் விலை அதிகம், ஒரு முட்டை கூட அவங்களால இன்றைக்கி வாங்க முடியாது, ரெண்ட் பிரச்சனை இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது. இது எல்லாமே இப்போ கவப்படுத்துறதுக்கு, அதாவது தான் பதவிக்கு வந்து முதல் நாள்லேயே வந்து டேக்ஸை குறைக்கிறதா வந்து பொருட்களின் விலை இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையுமே குறைக்கிறதாக வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இதுவரை அது நடக்கவே இல்லை. அதனால தான் இப்போ டெரஃபை கொண்டதால் இன்னுமே வந்து ரிசெஷனுக்குள்ளே தான் இது போய் முடியுது. இப்போ இந்த செக்ஷனில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், மக்களுக்கு வந்து ஜோ பைடனால் தான் இவ்வளோ
இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது. இதுமாரி இதை சரிப்படுத்த போகிறோம். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள் எல்லாருமே அமெரிக்காவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. நிறைய தொழில் வாய்ப்புகள் வரப்போகுது. மக்களுக்கு இனிமேல் தான் டேக்ஸை குறைக்க போகிறேன். நிறைய ஸ்கேம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே வந்து தான் ஒழிக்க போகிறேன். இதனால் அமெரிக்கா தான் ரிச்சாக வரப்போகுது. கிரீன்லேண்ட் பணமாக போன இடங்களை வந்து தாங்க கைப்பற்றி அதிலிருந்து வந்து நிறைய பணங்களை வந்து இவர் சம்பாதித்து அந்த காசு அதாவது டெரஃப் மூலமாக தான் இந்த நாட்டை வந்து முன்னுக்கு கொண்டு வரலாம் வழியே வேறு வழியில் இல்லை. இவர் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ரிச் பீப்புளை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சு அதை ரிச் ஆக்குறதுக்கு நாட்டை. அதாவது நாடு ரிச் ஆகவோ தெரியலை, உலகத்தில் இருக்கிற எல்லா ரிச் பீப்புளுமே இந்த நாட்டில் தான் இருக்க வேணும். அதுதான் இவருடைய ஆசையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சாதாரண மக்களுக்கு இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், Atlanta Federal Reserve Bank released its latest estimate for what is going to happen to the gross domestic product of the United States this year. The number released yesterday is that the GDP in this year of the United States will decline by 2.8%. That's called a major recession. That's the prediction of the Atlanta Federal Reserve Bank. And that information changes in a worsening direction almost anything and everything we can talk about. The impact of the tariffs. சின்ன சின்ன பிஸ்னஸ்லேருந்து எல்லாருமே வந்து இனி இல்லைன்ற மாதிரி விழ போகிறாங்க கீழே. அப்படியே ஒன்றுமே செய்ய முடியாத மாதிரி ஏன் தான் இவருக்கு நாங்கள் ஓட் பண்ணினோமோண்டு அவங்களுக்குள்ள அவங்களே இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இந்த ட்ரேட்னால இப்போ ஆல்ரெடி அமெரிக்காவில் இருக்கிற ஹோம் டிப்போவாக இருக்கட்டும், டார்கெட்டாக இருக்கட்டும், கோஸ்கோவாக இருக்கட்டும், இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து பொருட்களின் விலை வந்து அதிகரிக்கும் என்று அவங்களே கூறியுள்ளார்கள். அது மட்டும் இல்லை, நாளைக்கு மெக்சிகோ பிரசிடென்ட் வந்து, அதாவது இன்று மெக்சிகோ பிரசிடென்ட் வந்து அமெரிக்க பிரசிடெண்ட்டோட கதைக்க போகிறார் இந்த டெரஃபை லிஃப்ட் பண்ண சொல்லி. அந்த விஷயம் சரியான முறையில் நடக்காட்டி மெக்சிகோ வந்து கனடாவோட ஒரு ட்ரேடிங் பார்ட்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க தாங்க கனடாவோட சேர்ந்து ட்ரேட் பண்ண ஆசைப்படுறோம்ண்டு. ஸோ நேரடியாக கனடா அமெரிக்காவில் வாங்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வந்து மெக்சிகோவில் வாங்கலாம். மெக்சிகோவுக்கு தேவையான பொருட்களை வந்து கனடா மெக்சிகோவுக்கு கொடுக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங்காக தான் போய் முடிய போகுது. இதனால் யாருக்கு ஆபத்துன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற சிறு தொழில் மக்களுக்கு தான். பெரிய ரிச் பீப்புளுக்கு எல்லாம் இதில் ஆபத்து இல்லை, சிறு தொழில் மக்களுக்கு தான். அதே மாதிரி இந்த கார் கம்பெனி எல்லாமே நாளைக்கு கலாப்ஸாக ஆனால் டிமாண்ட் வந்து குறைஞ்சிடும். இந்த 3 கார் கம்பெனி, அதாவது அமெரிக்கன் மேட் கார் கம்பெனியோட டிமாண்ட் எல்லாமே குறைஞ்சிடும். கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான பிரச்சனை ஃபென்டனல் இல்லை, போர்டர் இல்லை, டெரஃபும் இல்லை, வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.